என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் சச்சிதானந்த சச்சிவமூர்த்தியின் திருப்பாதங்கள் அன்பான பக்தர்களே, அன்று குருவாரம் வியாழக்கிழமை நாங்கள்லாம் குருவாரத்தை தவறாமல் குருவை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறதுக்கு கலியுகத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இடைவிடாமல், அதாவது நமக்கெல்லாம் தெரியும், கடந்த யுகங்களில் எங்கள் ரிஷி பரம்பரையினர் மூதாதையர் குருகுலத்தில் வாழ்ந்துதான் அதுக்கு பிறகு ஆன்ம ஞானம் பெற்று உலகத்தில் துன்பம் இல்லாமல் இன்ப வாழ்க்கை வாழ்ந்தார்கள். வரலாறு ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை நீங்கள் புரட்டி பார்த்தால் தெரியும். இதெல்லாம் நடந்தது. பகவானும் ராமராவும் கிருஷ்ணராவும் அவதாரம் பண்ணி இந்த உலகத்துக்கு வரும்போது மனித உருவம் எடுத்து அவரும் குருகுலத்திலிருந்து அந்த குருவுக்கு சேவை செய்து குரு பக்தியாக இருந்து ஆன்ம ஞானம் பெற்றார்கள். குரு பக்தி இல்லாமல் நாங்கள் பாவத்தை கடக்க முடியாது என்று சொன்னால், குரு புறவி பெருங்கடல் தீர்த்து புறவா பேருங்கள் அடைவிக்கிறதுக்கு வழிகாட்டுறவர் குரு. இந்த குரு என்பவர் அஞ்ஞானத்தை இதிலிருந்து அறியாமல் இருளை நீக்கி அறிவை ஞானத்தை கொடுக்கிறவர் குரு. நீங்கள்லாம் யோசிச்சு பார்த்துருப்பீங்க, மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா எந்த ஆயுதங்களும் ஏந்தாமல் மகாபாரதத்தை முடிச்சு வச்சார் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அவர் குருகுலத்திலிருந்து ஞானம் பெற்றவர். ஞானத்தால அறிவால எப்படியெல்லாம் இதை முடிக்கணும், யாரெல்லாம் வச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அறிவால வென்றார். எல்லாரும் சொல்லுவாங்க சூட்சிக்காரன் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்போ இதுல இருந்து நமக்கு மகாபாரதம், ராமாயணம் போன்ற இதிகாசங்கள்ல இருந்து நமக்கு தெரியுதுன்னா, அந்த நாள்ல நாங்கள் மூதாதையர் வாழ்ந்த வாழ்க்கை குருகுலத்தில் வாழ்ந்தார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு குருகுல வாழ்க்கை இன்று கலியுகத்தில் எங்களுக்கு கிடைப்பதற்கு பெரிய அரிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிருக்கு. அடியேனும் ஒரு காலத்தில் இந்த கலியுகத்தில் குரு வழியில் போய் குருகுலத்தில் இருந்து அந்த குரு சொற்படி கேட்டு அந்த அறியாமையை நீக்கி அஞ்ஞானத்தை நீக்கி அந்த ஞானத்தை என் குருநாதர் ஈந்து கொடுத்தார். அதை உங்களுக்கு இந்த உலகத்துக்கு பகிர்ந்தளிச்சு கொண்டிருக்கிறோம். இதைத்தான் வள்ளலார் சொன்னாரு, சந்தையில் போட்டேன் வாங்குவார் இல்லை அப்படின்னு. ஞானத்தை கொண்டு வந்தேன், எல்லாரும் கூவினார் மலிவு அப்படின்னு சொல்லி, மலிவா கூவினார். வாங்கவில்லை, திருப்பி கொண்டு வரும், கலியுகத்தில் வருவன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி என் குருநாதர் இந்த ஞானத்தை இந்த உலகம் ஃபுல்லாக கூவ சொல்லியிருக்கிறார். ஆங்காங்கே யோகாசிரமங்கள் அமைச்சு இந்த மண்ணுலகத்தை காப்பாற்றுவதற்கு இந்த குரு வழியை 24 மணித்தியாலும் பாருங்க பகவானை பற்றி உபதேசம் பண்ணி இந்த உலகத்தை அழிவிலிருந்து காப்பாற்றணும்னு சொல்லி என் குருநாதருடைய ஆசை. அந்த ஆசையை நிச்சயம் நிறைவேற்றணும் அப்பா அப்படின்னு சொல்லி அடியேனுக்கிட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை நாங்கள் விடாமல் செய்து கொண்டு வரோம். அதற்கு நீங்களும் ஒத்தாசை பண்ணி வாரத்தால் வரப்போகிற அழிவுகளில் இருந்து துன்பங்கள் இருந்து ஒரு அளவண்டாலும் இந்த மக்களை காப்பாற்றலாம். அது ஏன் எப்படி அப்படின்னு கேட்கலாம். எல்லா மந்திரங்களிலும் உயர்ந்த மந்திரம் காயத்ரி மந்திரம். வேதங்களில் 2 மந்திரம் பெரிய மந்திரங்கள் வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அது இதிகாசங்களில் ஒன்று காயத்ரி மந்திரம், மற்றது மிருத்யுஞ்ச மந்திரம். அப்படி வேதங்களில் மிக முக்கியமான மந்திரங்கள் பாவத்தை கடந்து அஞ்ஞானத்தை கடந்து ஞானத்தை குறிக்கக்கூடிய பெரிய மகா மந்திரம் காயத்ரி மந்திரம். ஒரு குரு வழியில் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் இது மிகையாகாது. அப்படிப்பட்ட குரு பகவானை
ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாங்கள் நினைச்சு ஒரு குருவுக்கிலிருந்து பிரார்த்தனை பண்ணும்போது எங்கள் அஞ்ஞானத்தை நீக்கி அறியாமை இருளை நீக்கி அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு வழி எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. கிடைத்து அறிந்து விட்டோம் என்று தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வழியில எங்களுக்கு நாங்கள்லாம் போன கிழமை உங்களுக்கு நாம் சொன்னோம், ஆன்மீகத்தால எப்படி நாங்கள் துன்பமில்லாம் வாழலாம் என்று இக்கலியுகத்தில் மறுகேள்வி கேட்பார்கள். கேட்கணும். ஆன்மீகம் அப்படின்னு சொன்னா எங்களுடைய ஆழ்மனம் ஆன்மா அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்கும் இந்த உயர்ந்த ஆத்ம சக்தியை வெளிப்படைய செய்து உயர் பேரின்பமாம் இறையின்பத்தோட தொடர்பு கொண்டு இறைவன் வேறு நாம வேறில்லை, இறைவனும் நாங்களும் ஒன்று என்ற நிலையை அடைந்தவர்கள்தான் மகா யோகிகள், ஞானிகள், சித்தர்கள். ஜீவ பிரம்ம ஐக்கிய நிலை என்பார்கள். படைச்சவன் படைக்கப்பட்ட பொருளுக்குள்ளதான் இருக்கு. அதுலேயும் தெளிவாக மிக அறியக்கூடிய வழி பாருங்க, தன்மை இறைவன் அறியக்கூடிய இறைவன் மிக தெளிவா ஒரு பெரிய ஒரு நிலையில் இருக்கிறது மனிதனுக்குள்ள மட்டும்தான். அதனால தான் மனிதன் அண்டத்தில் இருக்கிற எல்லாம் பிண்டத்தில் இருக்கு. மனிதனுக்கு மட்டும்தான் அந்த தெய்வீக இந்த பொருள் இறைவன் மிகப்பெரிய ஒரு விஷயமா, மிகப்பெரிய ஒரு தன்மையா, அறியக்கூடிய தன்மையா மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கார் ஆண்டவன் என்று சொன்னா மிகப்பெரிய பிறவி. அதுதான் அவ்வையார் அரிது மாலரால் பிறப்பது அரிது, அதிலும் ஒரு அரிது கூண்குருள் சொல்லிட்டு பேடு நீங்கி பிறப்பது அரிது அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்லியிருக்கிறார். இந்த அரிய பிறவி மாத பிறவி எங்களுக்கு கிடைச்ச பாருங்க, எங்களை பாவங்களை கடந்து அஞ்ஞானத்தை கடந்து பாருங்க, அறியாத இருளை துன்பத்தை கடந்து இந்த உலகத்துல இன்பமா வாழ்ந்து அந்த இன்பத்துல பாருங்க பற்றற்று இறுதியில் பரமபதமாகி ஆண்டவன் திருவடி அடைகிற வழியை காட்டுவதுதான் இந்த உலகத்துல மனித பிறப்பின் குறிக்கோள். ஒவ்வொரு ஜீவராசிகளும் நாங்கள்லாம் போனவர்கள் உபதேசம் பண்ணோம். இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் ஒரு குறிக்கோளை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கு. இப்ப நாங்க உதாரணத்துக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்டா நான் என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் குறிக்கோள் அப்படின்னா இறுதியில் அவர் அடையிறதா இன்பம், அந்த என்ஜினியர் வேலை கிடைச்சி அதால் எடுக்கிற சம்பளத்தால் அவர் இறுதியில் பெறுவது ஒரே இலக்கு என்னன்னு சொன்னா இன்பம், சுகம், அமைதி. அப்ப இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் ஒரு குறிக்கோள் தான், ஒரே குறிக்கோள் தான் இருக்கு. அதாவது எல்லா ஜீவராசி, அதாவது காகம் காலையிலிருந்து பின்னேறம் மட்டும் இடை தேடுதுன்னு சொன்னா அந்த இடை தேடுவது என்ன? ஒரு இன்பம், சுகம், திருப்தி பெறுவதற்காக. நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு இப்போ வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு இன்பம், சுகம், திருப்தி எங்க மனதில் பாருங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் திருப்தி அடைய இல்லை, ஒரு இன்பம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. உலகத்துல எல்லாம் வாங்குறோம், எல்லாம் செய்யறோம், காசு பணம் இல்லாமல் இருக்கு, எங்களுக்கு இன்பம் கிடைக்கவில்லை. அதை பெறுவதற்கு எவ்வளவு போராட்டமா இருக்கு அப்படின்னு சற்று நாங்கள் சிந்திச்சு பார்ப்போம். அப்ப உலகத்துல நாங்க எல்லா ஜீவராசிகளும் ஒரு குறிக்கோள் என்னன்னா, எல்லா மார்க்கங்களும் சொன்னா கடைசியில் பாருங்க நாங்க ஒரு இன்பம், சுகம் பெறுவதற்காகத்தான் நாங்க எல்லாம் செய்யறோம். ஆனால் இந்த கலியுகத்துல நாங்க எல்லாம் இருந்தாலும் இன்பம், சுகம் பெறுவது எங்களுக்கு பெரிய விஷயமாயிருக்கு. ஏன்னா கிடைக்குது இல்லை. அப்ப தனிமனித ஆன்மீகத்துல எப்படி நாங்க இது பண்ணினா, ஆன்மீகம் அப்படின்னு சொன்னா நம்ம மனம், ஆன்மா சக்தி பெற்ற நிலையில பாருங்க எங்களுக்கு பாருங்க ஆட்டி படைக்கும் இந்த துன்பம். அதாவது என்னன்னா இந்த ஞானிகள் உலகத்துல புற விஷயத்தை பாருங்க ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கும் உலகத்துல அறிவு படைத்த ஒரு சிலர் பாருங்க அகத்தை ஆராயும் போது அவர்கள் கண்ட உண்மை பாருங்க, புறத்துல நாங்க கண்டுபிடிக்கிற எந்த விஷயத்தாலையும் மனிதனுக்கு இன்பம், சுகம் கிடைக்காது, அது வேஸ்ட் அப்படின்னு கண்டுபிடித்தாரு. ஏன்னு சொன்னா உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு சாமான் ஒன்று நாங்க வாங்குறோம் ஆசையா இருக்கண்டு, பிறகு பாருங்க கொஞ்ச நாளையால அந்த ஆசை இல்லை, பிறகு அடுத்த சாமானுக்கு மனம் தாவுது, பிறகு அடுத்த சாமானுக்கு மனம் தாவும். இப்படியே கண்டுபிடிச்சு கொண்டே இருக்கிறார்கள் பாருங்க விஞ்ஞானிகள். அவர்களுக்கு பாருங்க கண்டுபிடிச்சு சலிச்சு போய் கடைசியில பாருங்க ஆண்டவனை தான் தேடுறாங்க. ஏன்னா இறுதியில் இன்பம், சுகம், ஒரு அமைதி, திருப்தி பெறா இறுதியில் என்ன? மனம்தான் காரணம். இதை அகத்துல தேடின ஞானிகள் கண்டுபிடிச்சி புறத்துல பாருங்க எவ்வளவு நாங்க வேஸ்டா எல்லாம் செய்தது, எவ்வளவு சக்தி எல்லாம் இழந்து செய்த எல்லாத்தாலையும் பாருங்க எந்த நன்மையும் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவுபூர்வமாக கண்டுபிடித்தவர்கள் தான் இந்த அறிவாளியாகிய ஞானிகள். இப்ப எல்லாம் நாங்கெல்லாம் உலகத்தில் சொல்லுவோம் நாங்கெல்லாம் படித்த அறிவாளிகள்.
எங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். இந்த அறிவு பாருங்க, நாங்க தொழிலுக்குரிய அறிவு. என்னன்னு சொன்னா நாங்கள் அப்படி அறிவு, இந்த அறிவு பாருங்க ஆன்மீக அறிவு வேற, இந்த அறிவு வேற. அப்ப இந்த அறிவுனால பாருங்க இது 5 ஏற்படுறாரு. 6வது பகுத்தறிவால எங்களுக்கு கிடைச்சி நாங்க அதை செய்யறோம்னு சொன்னா எந்த வேலையும் நாங்க செய்யக்குள்ள பாருங்க அதுல திருப்தி நாங்க அடையவும் இல்லை, அதால பாருங்க சந்தோஷம் அடையணும் இல்லை, நாளைக்கு இது சரியா செய்யலாம்னு அதை நாங்க கண்டுபிடிக்கிறேன் இல்லை. அப்ப இந்த அறிவு பாருங்க பெரிய அறிவே இல்லை. அதான் பாருங்க நாங்க உலகத்துல எல்லாம் செய்யறோம், ஆனா எங்களுக்கு துன்பம் வருது. ஆனா இந்த அறிவால அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். அதுதான் ஆன்ம அறிவுன்னு சொல்லி குருகுலத்துல எல்லாரும் படிச்சா அந்த அறிவால மட்டும்தான் நாங்க உலகத்துல பாருங்க இன்பம் பெறாமல், இன்பத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது இன்பம் பெறாமல் நாங்கள் துன்பப்படுவதற்கு என்ன காரணம் என்று கண்டுபிடித்தா அந்த அறிவாளியாகிய எங்களை யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும். அந்த அறிவால தான் ஸ்ரீ கிருஷ்ணன் மகாபாரதத்தை பாருங்க எந்த இதுவும் இல்லாம தர்மத்தை நிலைநாட்டினான். அப்ப ஆன்மீகத்தால பாருங்க ஆன்ம சக்தி பெற்ற உடனே எங்களை இப்ப செயல்படுத்துற கீழான தன்மைகள் எங்க மனதில உண்டாகி கீழான செயலை அதை செய்ய வைக்காது. பாருங்க அப்ப ஆன்மீகவாதி எல்லாம் என்ன செய்தாங்க பாருங்க, அவங்களுக்கு கீழான தன்மை அவனை தாக்காம இந்த ஆன்மாவுக்கு ஒரு பாருங்க ஒரு குணம் இருக்கு. ஒவ்வொரு சக்திகளுக்கும் பாருங்க ஒவ்வொரு குணம், தன்மை, பண்பு எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு சக்திகளும் பாருங்க அதுல தாக்கும் போது அந்த பொருள் அந்த தன்மையை பண்பை உண்டாக்கி போட்டு போகும். இதுதான் விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகும். அதாவது பாருங்க இந்த டிவி டெலிகாஸ்ட் பண்றாங்க, டெலிகாஸ்ட் பண்ணக்குள்ள பாருங்க அந்த சக்தி பாருங்க இதுல பாருங்க விழுந்து அதனுடைய தன்மையை ஏற்றி கொண்டு போகும். அப்ப ஒவ்வொரு சக்திகளும் பாருங்க கதிர்வீச்சு அலைகளா வந்து கொண்டிருக்கு. அது பாருங்க தன்னை விட பலம் குறைந்த அந்த இடத்துல தாக்கி அதனுடைய தன்மை, பண்பு, குணங்களை உண்டாக்கி போகும். அதை விருத்தியாக்கி வெளியில காட்டுது. அதே மாதிரி எங்களுடைய மனம் பல்லாயிரக்கணக்கான மக்களோட எண்ண அலைகள் இன்று பாருங்க வானப்பரப்புல அலைகளா வந்து கொண்டிருக்கு. அதனால தான் நாங்க அடிக்கடி இருக்கும் போது பாருங்க நாங்க பல மேல் மனத்தால் செய்தது கீழ் மனத்துல போய் சித்தத்துல போய் இருந்த எண்ணங்கள் எங்களுக்கு சும்மா இருக்கும் போது பாருங்க தாக்கி எண்ணத்தை உண்டாக்கலாம். அந்த எண்ணம் அதுவும் வெளியில இருந்த அலைகள் மூலம்தான் இங்க வந்தது. அதே மாதிரி வெளியில பாருங்க இருந்த அலைகள் எங்களுடைய பலங்கூடிய அலைகள் எங்களை மாதிரி எண்ணத்தை உண்டாக்கி போட்டு அது போகுது. அதை நாங்க விருத்தியாக்கி சிலவளை பாருங்க நாங்க பார்க்கிறோம், அதை செய்யறோம், அதால அவருக்குரிய பலன் கிடைக்குது. அப்ப அந்த பலன் நன்மையை தீமையான்னு சொல்லி எங்களை அனுபவிக்கக்குள்ள மட்டும்தான் தெரியுது. ஏன்னு சொன்னா எங்களுக்கு பகுத்தல் 6வது அறிவாய அந்த ஞானம் எங்களுக்கு இல்லாதனால்தான் இந்த அலைகள் எங்கள் எண்ணத்தை உண்டாக்கி விருத்தியாக்கி பாருங்க என்ன செய்யும் என்பதை அறிவதற்குரிய ஞானம் அந்த குருகுலத்தெல்லாம் கொடுத்தார். அதான் எங்களுக்கு எல்லாம் கொடுத்தார். அப்ப இந்த எண்ணத்தை பாருங்க எப்படி கொடுத்து இதை விருத்தியாக கூட இந்த எண்ணத்தால செயல்கள் எப்படி வரும், வருங்காலம் எப்படி வரும், நிகழ்காலம் எப்படி இருக்கு, என்னுடைய வாழ்க்கை குறிக்கோள் எப்படி இருக்கும், என்னுடைய ஆயுள் எப்படி வரும், எங்களுடைய நோய் எப்படி வரும், வழியை கண்டுபிடித்தவர்கள் எல்லாம் நம்ம சித்தர்கள், யோகிகள், ஞானி. அப்ப அன்று குருகுலத்துல போய்த்தான் பாருங்க இந்த உலகத்துல பாருங்க அறிவு கல்வி, அதாவது தொழிற்கல்வியை கொண்டு சரியா செய்யக்கூடிய அறிவை அன்று குருகுலம் காட்டும். இன்று அந்த குருகுலம் பாருங்க இல்லாதனால்தான் உலகத்துல ஆன்மீக வழியில மக்கள் இல்லை. அப்ப அந்த ஆன்மீகத்தை போதிக்கெல்லாம் குருகுலம். அந்த ஆன்மா என்பதுதான் கடவுள், அவர் தான் அறிவுமயமான உணர்மயமான மகாசக்தி. அந்த சக்தியை பெற்று பாருங்க கடவுள் முதல் சிவன், முதல் சித்தன் சிவன். இந்த முதல் சித்தன் சிவன் இந்த உலகத்துக்கு அவதாரம் பண்ண ஏன் அவர் செய்தார் சித்தனா வந்தார்? சித்தன் தான் சிவன். ஏன் சொன்னார் பாருங்க அஞ்ஞானத்தாகிய அஞ்ஞானம் எப்படி வருது, அந்த அஞ்ஞானத்திலிருந்து மக்கள் பாருங்க சுழண்டு அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அஞ்ஞானத்திலிருந்து அறிவை கொடுத்து எப்படி பெற வைக்கலாம் என்பதை முதல் சித்தனாகி அவர் அவதாரம் பண்ணான். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வெளி உலகத்துல பாருங்க இந்த மக்கள் ஏன் துன்பப்படுறார்கள், இவர்கள் எப்படி மூலம் மனதில் பாருங்க அந்த எண்ணங்களை உள்வாங்கி அதை செயல்படுத்தி பாருங்க மனிதன் நினைத்து வாழும் பிராணி, மற்ற பிராணிகள் மாதிரி மனிதன் நினைத்து வாழும் பிராணி. அப்ப நினைப்பு எண்ணங்கள் படிதான் வாழ்க்கை, அவன் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்வார். இப்ப நாங்க எண்ணித்தான் பாருங்க இங்க வந்திருக்கோம். இப்ப எண்ணி வந்திருந்தாலும் பாருங்க எங்களுக்கு பாருங்க இதை நல்லத புறனோட எண்ணி வந்திருந்தாலும் நாங்க கண்ணப்படணும். இதுக்கு முதல் எண்ணி இருந்த பலமான எண்ணம் பாருங்க இங்க எங்கட பக்கம் மனத்தை சாய்ப்பதற்கு விடாம அவர பக்கம் மனத்தை இழுத்து கூடாது. ஏன்னா அவர் பலம் கூடிருக்கார். அவர் பலம் கூடிருக்கார், இதுல மனத்திலிருந்து தான் பலம் கூடியார். அவர் எப்படி கூடினார் என்று சொன்னா எங்களை எண்ண வச்சு பாருங்க கூடி எங்களையே செய்ய வச்சு அந்த பலனை எங்களையே அனுபவிச்சு வைக்கிறார். உண்மை சொல்லுவாங்க பாருங்க ஆவி கொடுத்தது உண்மை.
அது எப்படி பிடிக்குது பாருங்க. ஓயாத கவலை, துக்கம், பயம், இப்படியான எண்ணங்கள் கூடும் போது பாருங்க மனத்துல பலம் குறையும் போது இந்த உலகத்துல பாருங்க தான் தற்செயலையா இறந்தவர்கள், தன்னுடைய ஆசையெல்லாம் பாருங்க விட்டுட்டு போனவர்கள், அவர்கள் இந்த உலகத்துல பாருங்க தன்னுடைய பரிணாம வளர்ச்சி காணாமல் பாருங்க தன்னுடைய பாருங்க மேலுலகத்துக்கு போற தடிப்பு காணாதனால சுத்தி கொண்டு திரிவார்கள். தன்னை பலம் குறைந்தவர்கள் மூலம் தான் பூர்ல. ஏன்டா ஒரு சூட்சுமம், நம்ம ஆன்மாவும் ஒரு சூட்சுமம் ஆவி பாருங்க. அது அது ஒரு உடல் எடுத்துத்தான் இப்ப நான் பேசுறேன் பாருங்க. உடல் எடுத்துத்தான் பேசுறேன் நாங்க பாருங்க. உடல் எடுத்து பாருங்க என்ன செய்யறோம். அப்ப உடல் எடுக்காம நாங்க ஒன்றும் செய்யல. அப்ப இவர்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய ஆசையை பூர்த்தி பண்றதுக்கு ஒரு உடல் எடுக்கணும். அப்ப சூட்சுமதாரியா தெரிய அந்த ஆவிகள் பாருங்க என்ன செய்தாங்க, எப்படி உடல் இடத்துல மனத்தின் மூலம் தான் அவர்கள் வந்து பூரலாம். மனத்துல எப்படி பூரலாம் பாருங்க, பார்த்து கேட்டு இந்த 5 மூலம் மனத்துல பூந்து நாங்களை எண்ண வச்சுதான் பாருங்க சொல்லுவாங்க. இப்ப ஹிந்தி பேசினார், இப்ப தமிழ் பேசுறாரு, இப்ப தமிழ் ஆவி பூந்துட்டார் அப்படின்னு சொல்லுவார்கள். தமிழ் பேசினவர்கிட்ட ஹிந்தி யோசிச்சு பாருங்க. இப்ப கிட்டத்துல எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க பாம்பு ஆடினார்கள் எல்லாரும். ஏன்னா இதுகள் எல்லாம் பாருங்க தன்னுடைய குறைய எங்களை போலதான் அவர்களும் பாருங்க. இடையில பாருங்க நாங்கள் செத்தவர்கள் எல்லாம் தன்னுடைய ஆசையை பூர்த்தி பண்றதுக்காக பாருங்க தன்னை பலம் குறைந்தவர்கள் தான் பூந்துருவாங்க. பூந்து பாருங்க அவங்களை எல்லாம் ஆட வச்சாங்க எங்களை பாருங்க. ஏன்னா எங்கட மனித சக்தியாகிய பாருங்க சுய சக்தியை பாருங்க பலம் குறைந்தோடனே எங்களை அவர் இயக்குறார். அவர் பூந்து இயக்கி பாருங்க அவர் மாதிரியே ஆடுறார். நம்ம மனதுல தான் இதெல்லாம் ஏற்படும். அப்ப கண்டுபிடித்தார்கள் ஞானிகள் எல்லாம் இந்த பிரச்சனைக்கு பாருங்க, இந்த துன்பத்துக்கு மனத்தை எப்படி நாங்க கிளியர் ஆக்கலாம், இந்த மனத்தின் மூலம் எப்படி வந்து சொல்லி இந்த உலகத்துக்கு பாருங்க இதை காட்டுவதற்காக வந்த முதல் சித்தன் தான் சிவபெருமான். அதனால்தான் பாருங்க சித்தன் போக்கு சிவன் போக்கு கண்டுபிடிக்கல. நம்ம எல்லாம் பாருங்க சித்தன் போக்கு சித்தன் ஆகினாத்தான் ஒரு சித்தனை கண்டுபிடிப்பான சித்தி பெற்றவர் பாருங்க. பயோ சயின்ஸ் படித்தவர்கள் பயோ சயின்ஸ் படிச்சு பாருங்க பாஸ் பண்ண ஒரு ஆள் தான் அவருடைய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். அந்த இதுகள் எல்லாம் தெரியும், நுணுக்கங்கள் எல்லாம். அதே மாதிரி பாம்பிங்கால் பாம்பு அறியும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஏனென்றா எல்லா இதுகளும் பாருங்க இந்த உடல் எடுத்து உடத்துல சித்தம் இப்படி பல பொருள் எழுதி பாருங்க, மனம், சித்தம், அகங்காரம் இப்படி பாருங்க. இதெல்லாம் அது இருக்கிற பாட்டு இருக்கிற மாதிரி எங்களை மனது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் மனம் ஒரு ஆளுகிறார். அப்ப இந்த மனத்தை நாங்க பாருங்க வசைப்படுத்தி அப்ப எல்லாம் சித்தர்கள் எல்லாம் யோசிச்சாங்க இதெல்லாம் எப்படி சாதாரண பாமர மக்களுக்கு கொண்டு வர. சாதாரண பாமர மக்களுக்கு இப்படி உபதேசம் பண்ணா விளங்காத ஒன்று சரியை கிரியை யோகம் ஞானம் இதை கொண்டு வந்தார். பாமர மக்களுக்கு இப்படி உபதேசம் பண்ணோன்னே பாருங்க ஓடி போய் பாருங்க முதல்ல அவனை படிப்பிச்சா என்ன செய்யும் பாருங்க. நேசரிக்கு போற பொடியனுக்கு பாருங்க அவனுக்கு 9ஆம் ஆண்டு இதை லெக்சர் பண்ணா அவனுக்கு விளங்காது. அப்ப எப்படி கொண்டு வரணும் அந்த நேசரி பொடியனுக்கு என்ன சொல்லி பாருங்க இல்லையெல்லாம் அவனுக்கு தெரிய அறிவு வரல. அதால பாருங்க அவனுக்கு என்ன செய்தார், ஒரு பேப்பர்ல பாருங்க இந்த நல்லா யோசிச்சு பாருங்க இந்த நர்சரி ஸ்கூல்ல எல்லா கீறி ஃபுல்லா அந்த வகுப்பறை ஃபுல்லா எல்லா படங்களா இருக்கும். அந்த படத்தை கீர்னா அவர் கவர்ச்சி கொண்டு வந்து அது மூலம் தான் சில பேர் ஈர்க்கப்பட்டு அந்த பிள்ளைகள் வருவார்கள். அதுக்காக அவர்களுக்கு அந்த அப்ப அந்த அறிவுதான் அவங்களுக்கு. அப்போ இதெல்லாம் கீறி படிப்புப்பான் அப்பள் இதன்னு சொல்லி கீட்டி காட்டி படிப்பிச்சு நாங்கெல்லாம் பாருங்க அதெல்லாம் காட்டி முடிஞ்சு இவங்க அப்படி வரக்குள்ள பாருங்க சுய அறிவு தன்னுடைய அறிவு வேலை செய்யும் வரும்போது டீச்சர் இது அப்பள் இல்லை அது வேற இந்த கடையில் நீங்க அப்பள் பேப்பர்ல கீறீங்க வந்த உடனே மேற்கொண்டு மேலே போற. அதுக்காகத்தான் எங்களுக்கு ஞானிகள் எல்லாம் இந்த பாமர மக்களுக்கு பாருங்க குருகுலத்துல உடனே வந்து அவங்களுக்கு உபதேசம் பண்ணா விளங்காது. இப்ப எல்லாம் பாருங்க நமக்கு உபதேசம் உடனே விளங்காது. ஏன்னு சொன்னா பாருங்க இப்ப உங்களுக்கு விளங்காது சரியா விளங்கும். ஏன்னு சொல்லுங்க பாருங்க எங்க மனம் ஓடிக்கொண்டிருக்கு. நான் இன்னொரு ஆள் நீங்க காதை கொடுத்து பாருங்க மனம்தான் காதால் கேட்கிற, மனம்தான் கண்ணால் பார்ப்பது, மனம்தான் உங்களை பேசுறாரு, மனம்தான் டேஸ்ட் பண்றாரு, மனம்தான் உணர்றவரு, மனம்தான் பாருங்க உணர்றாரு. அதை யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஏற்கனவே ஒரு எண்ணம் இருந்தா பாருங்க அதை எண்ண பாருங்க உடம்புல என்னத்தை எண்றீங்களோ அதுக்குரிய செயல் எல்லாம் உடம்புல நடக்கும். யோசிச்சு பாருங்க இப்ப எல்லாம் நீங்க புளியம்பழம் சாப்பிட்டு இருந்தா ஏற்கனவே உங்களுக்கு அந்த எண்ணம் சுரப்பி அப்படி இருக்கும், அந்த எண்ணம் அப்படி இருக்கும். அதை பார்த்தோட நீங்க எண்ணு பாருங்க புளியங்கா நீங்க சாப்பிட்ட சுரப்பி அப்படி பாருங்க சுரந்து செயல்நிலைக்கு வரும். அதே மாதிரி பாருங்க ஏற்கனவே நீங்க செய்யப்பட்ட விஷயங்கள் மனதில் இருந்தால் நினைத்தால் அந்த எண்ணத்தால தான் வருது. அப்ப அந்த எண்ணத்தை சீர் பண்ணா மனத்தை பாருங்க பலமாக்கி இந்த எண்ணத்தை சீர் பண்ணா கீழான எண்ணங்கள் எங்களுக்கு வந்து எங்களை செயல்படுத்தி துன்பங்களுக்கு ஆளாக மாட்டோம் என்பதை கண்டுபிடித்தவர்களாம் சித்தர். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாங்க பாமர மக்களுக்கு தான சாதாரண மக்களுக்கு விளங்கப்படுத்த அவங்களுக்கு விளங்காது அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் விளங்காது. அப்ப என்ன செய்தார்கள் பாருங்க இவங்களை விளங்கப்படுத்தி இப்படி கொண்டு வரணுன்றதுக்காக பாருங்க சரியை கிரியை யோகம் ஞானம் சரியை தொண்டு செய்ய வைத்தார்கள். இந்த சரீரத்தால பாருங்க வேலை செய்யும்.
வேலை செய்யும் போது என்கிற கவனம் எல்லாம் பாருங்க, மனத்துக்கும் வேலை இல்லை, புத்திக்கும் வேலை இல்லை, வேலையில் தான் கவனம். அப்ப மனமும் புத்தியும் பாருங்க ஓட்டம் இல்லாம பாருங்க, மனமும் புத்தியும், அதாவது சொன்னா புத்தி வேற மனம் வேற. அதாவது பாருங்க, மனம் கண்ட உடனே ஆசைப்படும், ஆசைப்பட்ட பொருளை பாருங்க இந்த புத்தியால் இது நல்லதோ கெட்டதோ என்று சொல்ற அந்த ஆராயிருக்காம தான் புத்தி. யோசிச்சு பாருங்க, மனம் கண்டதெல்லாம் ஆசைப்படுவாரு, ஆனால் இந்த மனதில் இந்த ஆசைக்கு பின்னால போனா என்ன வரும் அப்படின்னு சொல்லி ஆராயிரவர் தான் புத்தி. இப்ப நம்மள 2, 3, 5 அப்படின்னா 2, 3 பாருங்க மனதில் வரும், நமக்கு தெரியாது. 2, 3 மனதில் பார்த்துதான் இந்த புத்தி பாருங்க 5 ஆக்கி நாங்க சொல்றோம் நடக்கணும், இப்படி நடக்குது எல்லாம். ஆனா சரியா நாங்க அந்த வழியில போய் மனத்தை நாங்க பாருங்க சரியான மானச யோகிகள் பாருங்க எல்லாத்தையும் அப்படியே கண்டுபிடிச்சுதான் உலகத்துக்கு சொல்றாங்க. அப்ப எங்களுக்கு எல்லாம் பாருங்க இந்த மானச யோகத்தை படிப்பிச்சு அதை மனதில் எப்படி பார்த்து அதை பார்த்து எப்படி நாங்க சொல்ற அதைத்தான் பாருங்க. அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் பாருங்க சித்தர்கள் அப்படின்னு சொன்னா என்ன, எதுல சித்தி பெற்றாலும் பறக்கிற அப்படி இல்ல, அதெல்லாம் சித்தி இல்லை. சித்தி அஞ்ஞானத்தை கடந்து அறிவை பெற்று இந்த உலகத்துல அறிவு அற்று வேதனைப்படுபவர்களை அறிவாளிகளா மாற்றி அவர்களை சிவநிலைக்கு கொண்டு போறதா சித்தனோட வேலை. அவதான் 18 சித்தர்கள் அப்படித்தான் செய்தார். அப்ப என்ன செய்தார்கள் பாருங்க, சரியை தொண்டு செய்யும் போது அவர் என்ன வேலை செய்யும் போது அவனுடைய கவனம் எல்லாம் வேலையில வரும்போது அங்க புத்திக்கும் பாருங்க மனதுக்கும் எந்த வேலையும் இல்லை. புத்திலே சித்த மனதில் இருக்க பாருங்க எண்ணங்கள் அவனை நினைக்கல. அப்படி எண்ணங்கள் அவன் நினைக்காம இருக்கும் போது அவனுடைய எண்ணம் விருத்தியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாவம் அவனை விருத்தியாக்கி பாவம் கூடுவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி அவனுடைய கவனமா வேலையில பாருங்க, கட்டாயம் நான் கோயிலுக்கு சொன்ன போய் செய்தா எனக்கு புண்ணியம் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். எப்படி எங்களை புத்திக்கும் மனதுக்கும் பாருங்க ஏற்கனவே இங்க பாவத்தை நினைக்கிறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் இல்லை. அந்த பாவத்தை விருத்தியாகிறதுக்கு புத்திக்கும் வேலை இல்லை. அப்ப கவனம் எல்லாம் பாருங்க எங்க போகுது, எங்கிற கவனம் எல்லாம் வேலையில். அதான் உதாரணம் பாருங்க, உடம்பை வருத்தி வேலை செய்தவன் உடனே நிறுத்திட கொள்வான். உடம்புக்கு வேலை கொடுத்தவன் உடனே நிறுத்திட கொள்றான். இந்த புத்திக்கும் மனக்கும் பாருங்க கம்ப்யூட்டர் சார்ட் இன்ஜினியர் இப்படி போயெல்லாம் பாருங்க புத்திக்கும் பாருங்க மனசுக்கும் வேலை கொடுக்கிறவர்களுக்கு உடனே நிறுத்திட வராது. ரெண்டு குழம்பு இருக்கு. இவனை குழம்பாது. ஏன்னு சொன்னா இவனுக்கு மனதுக்கும் புத்திக்கும் வேலையே இல்லை. இவனுக்கு உடம்புக்கு தான் வேலை, கவனம் இல்லை உடம்புல. இவனுக்கு உடம்பு பாருங்க சபத்து உடனே சாப்பிடுவான், உடனே நித்திர வருது. இவன் 2 பேரும் படுக்கக்குள்ள பாருங்க இவனுக்கு நித்திர வருது. இவன் என்ன போல உடம்பு ஏன் நித்திர வரல, 12 மணி மட்டும் நித்திர வரல ஆடி ஆடி கிடக்கான். இவனுக்கு தெரியா இந்த விஷயம். என்ன செய்தான், இவன் நித்திர வருது இவன் நித்திர வரல, இப்பதான் மருந்தெடுக்க போறான் நித்திர வராது. அதுக்கு பிறகுதான் அவனுக்கு நோய். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் யார் சொன்னார்கள் பாருங்க, சித்தர்கள். எந்த ஆராய்ச்சி பண்ணாங்க உள்ளுக்குள்ள, வெளியே ஆராய்ச்சி பண்ணவர்கள் எல்லாம் பாருங்க அதால பேஸ்ட் கண்டுபிடிச்சி ஒரு சில ஞானிகள் பாருங்க அகத்தை ஆரம்பித்தார்கள். இந்த அகத்துக்குள்ள இருந்து வந்ததுதான் இந்த உலகத்துல கட்டடங்களாகவும் பாருங்க இன்றைக்கு காரா இருக்கிற எல்லாம் ஒருவல்ல கற்பனையில் வந்த பிறகு எண்ணங்களா வந்து செயல்நிலைக்கு வந்ததுதான். அப்ப இங்க பிடிச்சாதான் இந்த செயல்நிலைக்கு வந்து சாமான என்ன வரும் இங்க கண்டுபிடிச்சவர் பெரிய ஞானிகள் தான் நம்ம சித்தர்கள். இந்த உலகத்துல பாருங்க, இந்த உலகத்தை பாருங்க கடவுள் எண்ணித்தான் படைச்சார். அத மாதிரி பாருங்க இந்த உலகத்தை நான் கண்டுபிடிச்சதெல்லாம் மனதுல எண்ணித்தான் செய்தோம், யாரும் மனதுல எண்ணாம செய்ய. அப்ப வெளியே நாங்க இந்த பொருளை பார்த்து கண்டுபிடிக்கலாம். அந்த எண்ணின மனத்தின் மூலம் உள்ளுக்குள்ள போனா இந்த காரை செய்வதற்கு என்னென்ன வேணும் பாருங்க அந்த ஐடியாவை உள்ளுக்குள்ள கண்டுபிடிச்சு அதோட பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி மன்னனுக்கு பாருங்க மனத்தை உள்ளுமுகம் போனா அவருடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் என்ற உண்மையை கண்டுபிடித்தவர் தான் நம்ம மூதாதையராக ரிஷிமார்க்கு பாருங்க. நம்ம ரிஷி பரம்பரை நம்ம எல்லாம் பெரிய நம்ம மூதாதையர் பாருங்க பெரிய அறிவாளிகள், சும்மா அறிவாளிகள் இல்ல. உலகத்தில் அழியாத பொருள் என்றும் அழியாதது ஆன்மா அப்படின்னு கண்டுபிடித்தவர்கள். ஒரு நாளும் அழிவே இல்லை, யுகம் யுகமா இதுக்கு அழிவே இல்லை பாருங்க. இந்த மார்க்கத்துக்கு கண்டுபிடித்தவர்கள் எல்லாத்துக்குள்ள என்னென்ன சக்தி இருக்கு, என்னென்ன செயல் இருக்கு, என்னென்ன பண்பு என்ன குணம் இருக்கு, இதெல்லாம் என்னென்ன செய்யும், இதெல்லாம் எப்படி செய்யும் என்று அணுவணுவ ஆராய்ந்தவர்கள் எங்க மூதாதையர் பாருங்க. நம்ம மூதாதையர் ரிஷி பரம்பரையர் இவ்வளவு பெரிய இதுல பிறந்திருக்க பாருங்க. ஏன் நான் கஷ்டப்படுறோம் சிந்திச்சு பாருங்க. கஷ்டமே படமாட்டேன் நான். இந்த வழியைத்தான் அன்று குருகுலத்துல காட்டினார். அப்ப சரியை தொண்டு செய்யும் போது என்ன செய்தாருன்னா ஃபுல்லா கவனம் எல்லாம் வைக்கும் போது இவருடைய பாவம் விருத்தியாகிறதுக்கு சான்ஸ் இல்லை. வெளியில இருந்து பாவம் பாவத்துக்கும் பாருங்க அவருக்கு வாய்ப்பு இல்லை. உடனே பாருங்க அதுல உடனே என்ன செய்த அவருக்கு யோகம், சரியை கடமையை சரியா செய்யும் போது யோகம் என்றாங்க ஆன்மா பலம் பெற்று வரும். இதான் கிருஷ்ணன் சொன்னா, நீ கடமையை சரியா செய்யும் போது அது யோகமா மாறும்ப்பா பாருங்க. சரியை தொண்டலே அது புரியுது நம்ம கிருஷ்ணன் உபதேசம். அப்ப நாளை பாருங்க மனம் பலமாய் வரும்போது இந்த எதிர்மறையான தன்மை பாவங்கள் குறையும் போது அடுத்த கட்டம் பாருங்க அவனுக்கு ஒரு டேஸ்ட் கொண்டு வருது. ஒரு விஷயத்தை நாங்க அனுபவிச்ச பாருங்க திரும்பி போவோம். டேஸ்ட் வந்தோடனே கிரியைக்கு போறான்.
பாருங்க கிரியையில பாருங்க அவனுக்கு வந்து அப்படியே கிரியையில கவனத்தை வச்சு செய்யும் போது அவனுக்கு இன்னும் யோகம் பாருங்க ஆன்ம பலம் பெற்று யோக சக்தி ஆன்ம சக்தி பெற்று இன்னும் அவனுக்கு தூண்டி ஒரு குருகுலத்துக்கு போறான். யோகம் பாருங்க யோகம் செய்ய வைக்கிறார் பாருங்க, தியானம் பண்ண வைக்கிறார். அப்ப உடலுக்கு சாப்பாடுகள் மாதிரி உள்ளத்துக்கு சாப்பாடு தியானம். அந்த குரு பாருங்க தியானம் பண்ண வச்சு மனசுல இருக்க பாருங்க எல்லாத்தையும் பாருங்க எல்லா சித்த விருத்திகள் வெளியில வாரெல்லாம் மனசக்தி பெற்றவுடனே பாருங்க மனம் ஒருநிலை ஆகணுடனே அவனுக்கு பாருங்க புத்தியும் மனமும் ஓடாம இருக்கும் போது உடனே அறிவு வருது. இந்த புத்திலையும் பாருங்க சித்த மனத்தையும் பாருங்க சித்தத்தை தெளிந்து சிவனை அடைகிறது. பாருங்க இதுதான் பதஞ்சலி சொல்லி பாருங்க சித்த விருத்தி நிரோதம். யோகம் என்ன 2 வார்த்தையில் சொல்லி பதஞ்சலி பாருங்க சித்த விருத்தி நிரோதம் அப்படின்னு சொல்லி சித்தத்தில் இருக்க விருத்தியை நிரோதம் பண்ணால் நீ யோகம் யோகி அப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த உணர்வு நிலையாகிய மனத்துல பாருங்க இந்த பாவங்கள் எல்லாம் வந்து பிடிச்சி இந்த உணர்வை குறைஞ்சி இந்த பக்கம் தான் இப்ப செயல்படுத்துறோம். இந்த பக்கம் நாங்க செயல்படுத்தக்குள்ள உணர்வு குறையக்கூடாது. எங்களுக்கு நோய்கள் துன்பம் சக்தி பாருங்க பிரச்சனைகள் எல்லாம் வந்து கெடியா நாங்க அழிவை தேடிக்கொண்டிருக்கோம் உலகத்துல. அதனால தான் எங்களுக்கு பாருங்க வேற சக்திகள் வந்து என்ன தாக்கும் என்பது தெரியாது. தாக்குனவுடன் தெரியும். இந்த ஞானிகளுக்கு பாருங்க இன்றைக்கு எங்க போகணும் சொன்னாலும் போவார்கள். அவர்களுக்கு எந்த சக்தியும் தங்களை தாக்குண்டா தெரியும். ஏண்டா மனத்துல வந்து படாம இந்த உலகத்துல எதுவும் நடக்காது என்ற உண்மையை கண்டுபிடித்தவர் நம்ம மூதாதையர். யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய மார்க்கத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க ரிஷி மார்க்கம். இப்படிதான் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கல வஜிஸ்தர் உபதேசம் பண்ணிக்குள்ள ராமபுரான் ராமாய காலத்துக்காக சொன்னார். இந்த மக்கள் துன்பத்துக்கு என்ன காரணம் பாருங்க வேதனைப்படுறார்கள் சுவாமி எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் அறிக்கக்குள்ள ஏன் துன்பப்படுறார்கள் அப்படின்னு ராமபுரான் கேட்டார் குருகுலத்தில். அவர் சொன்னார் பாருங்க ஒரு கஞ்சன் பாருங்க தனக்குள்ள இருக்க பாருங்க சரியான பணக்காரன் கஞ்சித்தனத்தால வீட்டுக்குள்ள இருக்க பொருளை எடுத்து சாப்பிட கஞ்சத்தனத்தால குறைஞ்சிரும் பாருங்க. அந்த கஞ்சத்தால என்ன செய்தான் வீட்டுல விராந்தையில இருந்து பட்டினி பாருங்க பட்டினி கிடந்து சாதமாய்த்தான் செத்துக் கொண்டிருக்காங்களப்பா அப்படின்னு. நீ வராட்டியும் அப்படித்தான் செத்துருப்பா அப்படின்னு கஞ்ச பித்தி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றேன். பகவானுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி பாருங்க உள்ளுக்குள்ளறிக்கு பாருங்க என்ன பாருங்க குருநாதர் சொல்றார் பாருங்க காயத்ரி பாருங்க என்ன யோசிச்சு பாருங்க பச்சாத பாருங்க காமதேனு மாதிரி அந்த மரத்துக்குள்ள நாங்க இருந்து போட்டு நீங்க என்ன நினைச்சாலும் கிடைக்கும் ஏனப்பா நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார். கற்பக விருட்சத்தை கீழறிக்கீழப்பா நீங்க என்ன யோசிக்கிறீங்க ஐயோ அப்படின்னு சொல்லி இந்த கற்பக விருட்சத்தை கீழே பாருங்க நாங்க என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கும் நமக்கு. அப்ப பாருங்க எங்களுக்குள்ள பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு பாருங்க பெரிய ஒரு பொருள் இருக்கு இந்த உலகத்துல பாருங்க அழியாத பொருள் நிலையானது நித்தியமானது ஆனந்தமானது பாருங்க இந்த புலத்துல மறுபுறப்பியே இல்லை கடவுள் நிலை தன்மையான அந்த பொருளை நாங்க விச்சித்து பாருங்க வெளியில பாருங்க எடுத்துக்கொள்ளாம பாருங்க பட்டினி எழுந்து சாகிற மாதிரி எவ்வளவு வேதனைப்படுற இந்த கலியுகத்துல நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல இருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் சிவன் சித்தனா வந்தான் முதல். யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எல்லாம் பாருங்க இப்ப வந்து பாருங்க உள்ளுக்குள்ள போக பாருங்க ஒவ்வொரு பிரச்சனையா உங்களுக்கு முடிஞ்சு வருது. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பாருங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை காட்டுறாரு. இன்று இப்படி வராம இருந்தால் நாங்க வந்திருப்போம் பாருங்க. அதுக்குதான் அசைக்க முடியாத பக்தி. பக்தி இருந்தால் மட்டும்தான் கலியுகத்துல பாவத்தை நீங்க வெல்லலாம். அது குரு பக்தி இருந்தா மட்டும்தான் இந்த கலியுகத்துல வெல்லலாம். இந்த அனுபவ ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி பாருங்க எங்களுக்கு இதே பாருங்க மண்ணில காட்டினார் என் குருநாதர். அசைக்க முடியாத பக்தி இருந்ததெல்லாம் பாருங்க அசைக்க முடியாத பாருங்க மாதிரி பேசணும் யோசிச்சு பாருங்க. எங்கேயும் ஆராய்ச்சி பண்ணி காட்டலாம் உலகத்தை தெளிவா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது பாருங்க உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அதைத்தான் எல்லா ஞானிகள் இந்த நம்மளுக்குள்ள பாருங்க வையத்துள் வாழ்வர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு ஏன் சொன்னார் பாருங்க. அன்று குருகுலத்தில் வாழ்ந்தவர்கள் வையத்துள் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்ந்தார்கள். வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்டார்கள் பாருங்க. துரியோதனன் பாருங்க எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் குருகுலத்தில் வாழ்ந்தவன் அவன் பாருங்க எப்படித்தான் இது பண்ணாலும் பாருங்க பகவானோட சேர்ந்து பகவானே ஒரு நினைக்கிற ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சு. ஏசியோ எப்படி நினைச்சான் இந்த சகுனி பாருங்க ஏசியோ எப்படி நினைச்சதால் பாருங்க வையத்துள் பாருங்க அவர்கள் வேதனைப்பட்டாலும் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்டார்கள். வச்சு பாருங்க ஏன் பகவானை சதா நினைச்சா கோபமாக என்ன இப்ப எனக்கு தெரியுது பாருங்க பக்தி
ஒரு தரம் பாருங்க அபிமன்யுவை தேடி ஒரு மகரிஷி ஒரு ஆள் போறாரு. அப்படி போறோன்னு எங்க அப்படின்னு சொல்லி உத்தரையிட்ட கேட்டார். உத்தரை சொன்னாரா வெளியே போய்த்தார் அபிமன்யு அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் அர்ஜுனன் மகன் அபிமன்யு. உடனே அவர் கண்ணாடி கொடுத்தாரா பாருங்க, மனதுல என்ன இருக்கோ பாருங்க, அதை பார்த்தா வெளியில தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த உத்தர மனதை பார்த்தாவான் பாருங்க அவருக்குள்ள அபிமன் தான் இருக்கு. அப்ப அபிமன்யு வந்துட்டாராம். நீங்க பாருங்க இப்படி தந்து விட்டு போறாரு உங்களை கேட்ட ஒரு ரிஷி அப்படின்னு. அவர் பார்த்தாரு பாருங்க உத்தர தான் இருக்கு. அது போல கிருஷ்ணன் பாரு, மாமா வாங்க 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 உங்களை பாப்பமா, ருக்குமணி மாவி இருக்கா வேற யாரும் இருக்காங்களா அப்படி உங்களை மாட்டுத்தீ நீங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாவாரு. உத்தரையும் மாமான்னு தான் சொல்றேன், ஏன்னா இவரோட சொந்த மாமா அபிமனோட சுபத்திரையிற மகன் தான் பாருங்க அபிமன்யு. சொந்த மருமகன் பாருங்க மிக சக்தி வாய்ந்தவர். அப்படி சொந்த மருமகன் பாருங்க மனைவிதான் உத்தரை. உத்தரையும் மாமான்னு தான் சொல்வார். அப்ப உடனே பார்த்த உடனே பாருங்க எல்லாரும் பாருங்க அதிசயப்பட்டாங்க பாருங்க. இவங்க எல்லாம் நினைச்சதுல ஒண்ணு கிடைக்கல. யாரு பாருங்க முதல்ல இருந்தா சவுண்ட், என்ன சதா நினைக்கிற சவுண்ட் தான். ஏன் அப்படின்னு கேட்டாரு. அவங்க லட்சுமி ஏதோ அவங்க பாருங்க ஏதோ ஒரு விருப்பு என்னன்னா தேவையண்டத்தாரப்பா நினைப்பார்கள். இவன் 24 மணித்தியால என்ன நினைக்கிறான், என்ன செய்யறான் கிருஷ்ணன், எப்படி அவனை சூழ்ச்சியால வெல்றான், என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி 24 மணித்தியால நினைக்கிறான் பாருங்க. அவன் தான் அதனாடி அவனை நான் நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க. இப்ப பாருங்க எப்படி செய்து பாருங்க, அவனை நினைக்கிற இவர் நினைக்க அவன் பாவம் எல்லாம் போயிட்டு பாருங்க. கடைசி அவர் தொட்ட உடனே வைகுண்டத்துக்கு போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. தர்மரெல்லாம் பிந்தித்தான் போறாங்க. போக்குல பார்த்தாங்க அங்கெல்லாம் பாருங்க இவங்கெல்லாம் இங்க நாய் எல்லாம் இது பண்ணி அது பண்ணி பாருங்க அலங்காரம் வந்து இப்ப நம்ம எல்லாம் குரு கிட்ட இருந்து அலங்காரம் வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி பாருங்க அப்படி எல்லாம் நல்லா இது பண்றாங்க. முன்னுக்கு போயிட்டுருவாங்க. எல்லாம் யோசிச்சு பாருங்க. வைகுண்டத்துக்கு நல்லா போயிட்டுருவாங்க. அப்ப போறவனே கேட்டாங்க பாருங்க துரியோதனன் எங்க இருக்காங்க முன்னுக்கு வந்தாங்களே பாருங்க எவ்வளவு நான் யோசிச்சேன். அங்க அவர் சொன்னாரு நீங்க எல்லாம் இங்க இருந்து என்னோட எவ்வளவு பக்தி இல்லப்பா, என்ன பெருசா நீ நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் அவர் குந்தி ஒரு நாள் கேட்கலாம் பாருங்க எப்படி பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான், மாமி நீ பெருசா நினைக்காத, இப்ப பாருங்க தர்மம் உங்களோட பக்கம் இருக்கிறதுனால தான் வந்திருக்கேன். துரியோதனன் பக்கம் இதே மாதிரி தான் நான் அங்கெல்லாம் இருந்திருப்போம். எங்க தர்மம் இருக்க நான் அங்க இருப்போம் மாமி அப்படின்னா. கர்ணனை பாருங்க எல்லாரும் ஏசுனாங்க பாருங்க, அடிக்கடி போயிட்டு வருவார் அவர். இரவையில போயிட்டு வர வேண்டாம். தர்மம் எங்க இருக்கோ அங்க பாருங்க அன்புக்கு அடிமை பகவான். யோசிச்சு பாருங்க. அப்படி எங்களை பாருங்க எவ்வளவுதான் என்ன பண்ணாலும் இந்த சிவன் எங்களை மீட்பதற்காக சித்தனா வந்தான். காலத்து காலம் வந்து பாருங்க இங்க வந்து பாருங்க மக்களுக்கு என்ன செய்தான், அஞ்ஞானத்தை அதாவது பாருங்க சிவன் சங்காரமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாரு. சங்காரம் ஆக்களை அழிக்கிறதுல பாருங்க எங்களை அழிப்பதற்கு இருக்கிற பாருங்க பாவங்களை சங்காரம் பண்ணி எங்களுக்கு அவன் மாதிரி அறிவை கொடுத்து இந்த உலகத்துல வாழ வைக்க வந்தான் பாருங்க. யோசிச்சு பாருங்க. அதான் சொல்ல வல்ல குருநாதர் வருத்துவது கொல்லவல்ல பாருங்க எங்களை கொல்லுவதற்கு நீங்க பாருங்க என்ன தீவினையை கொல்லுவதற்கு தான் வருதா. நீங்க எல்லாம் வருத்தாம இருந்தா பகவான் நினைச்சு தியானம் பண்ணி தீவினை நாங்க பாருங்க வெல்லலாமா, தீவினையை வெள்ளாட்டி எங்களை பாருங்க அழிச்சு விடும். பாவத்தை நாங்க பாருங்க சேர்த்து வச்சிருந்தா பாவம் சந்தர்ப்பம் பார்த்து எங்களை அழிச்சு விடும். தர்மத்தை நாங்க காப்பாற்றி வந்தா தர்மம் என்ன செய்யும், எங்களை காப்பாற்றும். தர்மத்தை காப்பாற்றாலும் பஞ்சபாண்டவர்கள் பாருங்க முன்னுக்கு இருந்து பாருங்க தலைக்கு வந்த தலைப்பாயோட ஆக்குனான் பாருங்க கிருஷ்ணன் தர்மம். வச்சு பாருங்க. அதே மாதிரி தர்மம் இந்த உலகத்துல நமக்கு தர்மம் குறைந்து விட்டது. நல்லா யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு பாருங்க பலம் குறைஞ்சி தர்மம் குறைஞ்ச உடனே எங்களுக்கு பாருங்க தனி மனிதன் ஆராயுங்க. தனி மனிதன் தான் உலகம். தனி மனிதனுக்கு பாருங்க எங்களுக்குள்ள தர்மம் குறைஞ்ச உடனே பாருங்க எங்களுக்கு சிக்கல் ஏற்படுது. பிறகு நாங்க ஒரு குருவிட்ட போய் தர்மத்தை கூட்டி பாருங்க தர்மம் செய்து தவம் பண்ணி பாருங்க தான தர்மங்களை செய்த உடனே எங்களுக்கு அதுல இருந்து மீள்றோம். அதே மாதிரி இந்த உலகத்துல பாருங்க தர்மம் குன்றத்தால இன்றைக்கு பாருங்க எல்லா இடங்களும் சிக்கல் கூடிக்கொண்டு வரத்தால என்னையும் வரப்போற காலத்துல மிகப்பெரிய துன்பத்தை இந்த உலகம் எதிர்நோக்க வேண்டி வரும் என்பதை நிகழ்காலத்தில் கண்டுபிடிக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. அதனால தான் வருங்காலத்தை நிகழ்காலத்துல பாருங்க சீராக்குவதற்காக தான் ஆங்காங்கே யோகாசிரமங்கள் அமைஞ்சு பாருங்க கடந்த காலத்தை நிகழ்காலத்துல கண்டுபிடிச்சு நிகழ்காலத்தின் மூலம் பாருங்க வருங்காலத்தை பாருங்க நிவர்த்தி பண்ணலாம். அதனால வருங்காலத்தை நாங்க நினைக்க தேவையில்லை. நிகழ்காலத்துல நாங்க சரியா இருந்தா வருங்காலம் நல்லா வரும். கடந்த காலத்துல நாங்க பாருங்க ஏதோ செய்த வித்தை ஏதோ செய்திருக்கோம் பாருங்க ஒரு தர்மத்தால இன்று நிகழ்காலத்தில் ஒரு குருவை சந்திப்பதற்கும் பாருங்க பகவானை பாருங்க குருவை சந்தித்து பகவான்கிட்ட ஒரு வழியை காட்டுவதற்கு ஒரு குரு கிடைச்சிருக்கு நமக்கு. நல்ல பெரிய பாக்கியம். இல்லாட்டி கிடைக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கு கோடி மக்கள் இருக்கும் போது கொஞ்சம் பேர் தான் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தாங்க பாருங்க. யோசிச்சு பாருங்க.
இதே உலகத்துக்குள்ள பாருங்க, எல்லாத்தையும் பார்த்து கொண்டு பாருங்க, 24 மணித்தேலம் பாருங்க தளம்பாம உபதேசம் பண்ணி கொண்டு அங்க இருந்து எடுத்து நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் வாழ முடியாது இந்த உலகத்துல? சிந்திச்சு பாருங்க. அண்டத்தில் இருக்க அனைத்தும் இந்த புண்டத்துக்குள்ள இருக்கும் மனிதன் தான் கடவுள். மனித உருவில் நடமாடும் கடவுளா வாழ வேண்டிய நாங்கள் இன்னைக்கு பாருங்க மனித உருவில் நடமாடும் பயங்கர பிராணியா வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதுக்கு உதாரணம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. மான்மார்க்கு மம்பட்டி, இந்த மான்மார்க்கு குடை, முதலை மார்க்கு மம்பட்டி, நல்லா யோசிச்சு பாருங்க. டைகர் பாம் யோசிச்சு பாருங்க. கோழி மார்க்கு என்ன, சங்கு மார்க்கு என்ன, வேட்டி, அப்படி இப்படி பாருங்க. சாரணம் அப்படி எல்லாம் இருக்கு. ஆனால் பாருங்க மனிதனுக்கு பாட்டுக்கு நச்சு போத்தல்ல போட்டு என் தலையும் பாருங்க அதுக்கு மட்டும் 35,000 வோல்டேஜ் பாருங்க கரண்ட் போஸ்ட்ல போட்டிருப்பான் மனுஷனை. ஏன்னா அப்படி பெரிய ஆள் அடித்தா செத்துருவீங்க. யோசிச்சு பாருங்க, இல்லை யோசிச்சு நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த பெரிய ஆள் பாருங்க மனிதனுக்குள்ள இந்த உலகத்துல எல்லாருக்கும் கொடுக்காத பெரிய ஒரு இது பவர். தன்னை தான் மனிதனுக்குள்ள மட்டும் தான் பெருசா இருக்க கண்டுபிடிக்கக்கூடிய அளவு கடவுள். யோசிச்சு பாருங்க. பகுத்தறிவு, இந்த மனத்தால் அறிகிற அறிவு பகுத்தறிவு பாருங்க. மனத்துல வந்து எங்களை புத்தியால பகுத்து பார்க்கறோம் பாருங்க, இது நல்லதோ கெட்டதோ பகுத்து பாரு. பகுத்தறிவு 6வது அறிவு கொண்டவர்கள். மனத்தால் அறியும் அறிவு 6வது அறிவு. இன்றைக்கு மனத்தை பாருங்க பாவம் கட்டுப்பாடுல கொண்டு வந்து பாருங்க எங்களை அந்த அறிவை மழுங்கடிச்சு எங்களை பாருங்க எங்களையே செயல்படுத்தி கொண்டு இந்த பாருங்க இதுதான் அஞ்ஞானத்தை பாருங்க எங்களால கண்டுபிடிக்கலாம். இதுல இருந்து காப்பாற்றுவதற்கு பகவான் அடிக்கடி அவதாரம் பண்றார். இப்படித்தானே பாருங்க ஒரு கஞ்சன், ஒரு சின்ன கதை. கஞ்சன்டா என்ன பாருங்க சரியான என்ன என்ன கஞ்சன் அப்படி ஒட்பட்ட ஒரு ஆளுக்கு செத்து போயிட்டாராம். ஒரு கதை. செத்து போன உடனே பாருங்க அவர் மேல்லோகத்துக்கு போயிட்டார். மேலோகத்துக்கு போன உடனே பாருங்க அங்க மேல்லோகத்துல யமதூதர்கள் கொண்டு போய் இந்த நரகலோகத்துக்கு மேல பாலம் போட்டிக்க, நம்ம கல்லடி பாலம் மாதிரி போட்டி சொல்லுவோமே, பாலத்தால் வச்சு இவர்கள் எல்லாம் அவர் யமதூதர்கள் எல்லாம் பாவம் செய்தவன் சொல்லி கஞ்சன் அப்படின்னு சொல்லி இவரை தள்ளி கொடுத்தாங்க. அங்கெல்லாம் கீழே நாகங்கள் அது இது நெருப்பு எல்லாம் நரகலோகம். நம்மளாம் யோசிச்சு பாருங்க, என்னடா நரகலோகத்தில் இருக்கமா இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் இங்கெல்லாம் பாருங்க இங்கேயும் நாங்கள் நரகலோகத்தை அனுபவிச்சு கொண்டு அவ்வளோ வேதனை. அந்த வேதனையை அனுபவிச்சு கொண்டு அழுதான ஐயோன்ற அழகுள்ள மேல் பாலத்தால் ஒரு ரிஷி போனார். அவ்வளோ அழுதான் வேதனை தாங்க. அவ்வளவு ஒரு மனஸ்தாபம் வந்து பார்த்த உடனே அவருக்கு ஒரு இரக்கம். நம்ம எல்லாம் பாருங்க எப்படிதான் இருந்தாலும் ஒரு வந்து கேட்டாராம் பாருங்க, இருந்தா நீ எங்க எப்பண்டா தர்மம் செய்திருக்கியாப்பா அப்படின்னு கேட்டாராம். போய் கண்ணேற்றுக்கு சிந்திச்சாராம். கத்திரத்தெல்லாம் விட்டு போட்டு பாலத்துக்குள்ள இருக்கு. அது வேதனைப்படும். ஒரு நேரத்துக்கு பிறகு சொன்னாராம் பாருங்க, ஒரு நாள் பசியில பாருங்க சாப்பிடுறதுக்கு ஒரு அழுகின பழம், விலை குறைஞ்ச பழம், அது எனக்கு சரி அழுகின பழம் மட்டும் வாங்கினேன். ஆனால் அது ஃபுல்லாக அழித்து சாப்பிடலான்னு போட்டு பக்கத்தில் இந்த பிச்சைக்காரன் போட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பாருங்க கஞ்சங்கள் என்ன வேணும் பாருங்க, காய்ச்சல் வலிக்க மாட்டாங்க. என்ன வாங்க சாப்பிட்றதுக்கும் பாருங்க அழுகின பழம் தான் வாங்கினாங்க சொல்றாரு அவர். ஒரு அழுகின வாழைப்பழம் வாங்கினேன், அதான் குறைஞ்ச விலைக்கு வாங்கலாம். அப்படி எடுத்தாலும் ஃபுல்லாக அழுகி போயிடுது. அதனால பக்கத்தில் இருந்தா பாருங்க பிச்சைக்காரங்க, அது மட்டும் தான் நான் வாழ்க்கையை செய்திருக்கேன் யோசிச்சா போது. அப்போ உடனே பாவம் வந்து அந்த ரிஷி என்ன செய்தாராம் பாருங்க, ஒரு மந்திரம் ஒன்று சொன்னாராம், இவனை மேல் எடுக்கணும். பெரிய ஒரு வாழைப்பழம் ஒன்று வந்து அவனோட கையில வந்துதான், பெரிய வாழைப்பழம் ஏழிப்படி மாதிரி அழுகின வாழை, இதுல ஏறி வாப்பா அப்படின்னு சொன்னார். அப்படி ஏறி வரக்குள்ள சமைக்கு அழுகின பழம் தானே பெருசா பாருங்க எவ்வளவு ஒரு மந்திர சக்தியா காப்பாற்றுறதுக்கு. எவ்வளவு சித்தன் பாருங்க, தான் சிவன் வச்சு பாருங்க. அவ்வளவுதான் கேட்டார் பாருங்க. சித்தன் யாரு, ஞானி யாரு, சிவன் பாருங்க கேட்டாரு. இல்லாட்டி ஏன் அவங்க 26 மணி கத்துற பாருங்க, இங்க காப்பாற்ற கத்துறாங்க. நம்ம எல்லாம் பாருங்க அவருக்கு ஏஜுவோம் எல்லாம் செய்வோம். ஆனா அவங்க 24 மணி தான் கத்துறாங்க என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? யோசிச்சு பாருங்க எவ்வளவு பாருங்க தேவை பண்றாங்க நம்மளை காப்பாத்துறதுக்கு படைச்சவன். யோசிச்சு பாருங்க இப்படித்தான் மேலால போனாரு பாருங்க. யோசிச்சு பாரு. அப்ப ஒரு மந்திரம் சொன்னாராம். சொன்ன உடனே வாழைப்பழம் பாருங்க பழுத்த அதே வாழைப்பழம் அழுகின மாதிரி பெருசா வந்துருக்கு, ஏணி மாதிரி வந்தோடனே அது ஏறி வாழா அப்படின்னு சொன்னாராம். அவள் பாவம் வேறு நிக்காரு. ஏறி வரக்குள்ள சரக்கு அழுகின பழம் தானே சரக்கு ஏறி வரக்குள்ள கொஞ்சம் பாருங்க பாரமாயி கீழே என்னென்று பார்த்தா எழுச்சி பாருங்க. என்ன இதுல 2 பேர் இதுல வந்து தூங்கிட்டு வராங்க. 2 பேர் இதுல பிடிச்சி காலில் இங்க 2 பேர் அவங்களும் வாரத்துக்கு தூங்கிட்டு வராங்க. இப்படி பார்த்தான் பாரமாறிய கூட. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டுதா பாருங்க ஒரு வாழைப்பழம் தர்மம் செய்து உங்களை நீங்க வரப்படாண்ட ஏசின உடனே கீழே வைத்தாங்க. யோசிச்சு பாருங்க நான் அப்படின்னு சொன்னேன். சொன்னா ரிஷி மேல இருக்கு
நீ பாருங்க பேசாம பாருங்க, நீ வந்திருந்தா இந்த 4 பேரையும் காப்பாற்றுற தர்மம் உனக்கு கிடைச்சி, அந்த இரக்கம் ஈவிரக்கம் உனக்கு இல்லடா என்று டக்குன்னு சொல்ல போலே கீழே போய் தரான். வாழைப்பழம் இல்லாம போய் அப்படி கத்துனா. அதே மாதிரி நாங்கெல்லாம் பாருங்க வேதனைப்படும் போது தர்மம் செய்தி ஆண்டு ஓம் மட்டும் சொல்லும். அவன் தானே கொஞ்சம் சிந்திச்சான் பாருங்க. நம்ம எல்லாம் திடீரென்ன போய் சொல்ல இந்த கழிவும் அப்படி என்னோட சொல்லுவாங்க பாருங்க. நாங்க நடுவார என்னோட போன கிழமை நாள் வந்தா பாருங்க, நீங்க ஆரம்பிச்ச நாள் இருந்து வந்த நான் அப்படி இங்க நாங்க 9 பேருக்கு வந்தேன். ஐயோ வந்த அப்ப நான் காணல அப்படி சொல்லுவோம். கழிவும் அப்படி அவன் தானே யோசிச்சு அந்த யுகத்துல பாருங்க யோசிச்சு போட்டு மெச்ச நேரம் சொன்னாரு. அந்த நோவுகளையும் ஒரே ஒரு வாழைப்பழம் அது மட்டும் தான் தர்மம் செய்திருக்கணும். அப்ப வாழ்க்கையில பாருங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை நாங்க இந்த கலியிலிருந்து தாண்ட வேண்டும். உதாரணம் தான் சொல்றோம். அப்ப எவ்வளவு சிக்கலான உலகத்துக்குள்ள நாங்க இருக்கோம் யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அப்படிப்பட்ட பாருங்க அஞ்ஞான அந்த வேதனையிலிருந்து கடக்கிறதுக்கு தான் பாருங்க உங்களுக்கு எல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய வழியை காட்டுற ரிஷிகள் பாருங்க. அதுதான் குருமார்க்கம். அப்படிப்பட்ட ஒரு ரிஷி மார்க்கத்துல குருகுலத்துல நாங்க வந்திருக்கோம். நம்ம எல்லாம் பாருங்க சிம்பிளா எடுக்கிறோம். சிம்பிளா எடுத்த மாட்டோம் பாருங்க. சிம்பிளானுக்கு தான் போய் பாருங்க எங்க ஒரு ஊர் ஒன்று யோசிச்சு பாருங்க. நாங்க இதுதான் முக்கியம். இந்த ஆன்மீகத்தால என்ன வரும் என்று கேட்பவர்கள் எல்லாரும் பாருங்க கடைசியா இந்த கடவுளைத்தான் கூப்பிடுறாள் காப்பாத்துங்க. யோசிச்சு பாருங்க, கடவுள் இல்லை என்பவன் கடைசியா பாருங்க அவன் நோவரக்குள்ள அவர்தான் ஆன்மா, அவர்தான் கடவுள் பாருங்க. இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் பாருங்க அந்த சக்தி மிக தெளிவான நிலையில் எங்களுக்குள்ள இருக்கார். அப்படிப்பட்டவரை நாங்க பாருங்க விட்டுட்டு பாருங்க கற்பக விருட்சம் பாருங்க இந்த உலகத்துக்கு எல்லாம் பாருங்க அள்ளி அள்ளி கொடுக்கிறவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். நாங்கெல்லாம் அவரை சற்று உள்நோக்கி போறதுக்கு பாருங்க எங்களுக்கு குருகுலம். அன்று வாழ்ந்தவர்கள் எல்லாம் பாருங்க அதை காட்டினார்கள். ராமர் கேட்ட உடனே கேட்டாரு. எந்த பெரிய கேள்வி பாருங்க, நீ சின்ன பிள்ளையில கேட்டார் ராமர் பாருங்க. கற்பக விருட்சம் உள்ளுக்குள்ள இருக்கப்பா, நாங்க வெளியில இருந்து பாருங்க வேதனைப்பட்டு எடுக்க முடியாம பாருங்க. இப்ப நாங்க எடுக்க போறதுக்கு பாருங்க எங்களுக்கு விடுதலை இல்லை பாருங்க. யோசிச்சு பாருங்க என்ன வந்து தடுக்குது. ஆனா அந்த தடுக்கிற விஷயத்தை நாங்க பெருசா எடுக்கிற மாதிரி இந்த தடுப்பை இல்லாமாக்கி இந்த உலகத்துல வாழும் வர எல்லா போக சுகங்களையும் கொடுத்து தன்னட்ட எடுக்கிற அந்த பெரிய ஆளை நாங்க பாருங்க பெருசா எடுக்கிறோமே இல்லை. அதான் இந்த கலியுகத்துல. அப்படிப்பட்ட ஒரு குருகுலத்துல நாம் எல்லாம் வந்து வீட்டிருக்கோம். என் குருநாதர் ஆசீர்வாதம் எல்லாரும் நல்லா இருக்கு.